வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கொடையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, பூச நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் எது சார்ந்த உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கலாம், எந்த படிப்புகள் அவர்களுக்கு யோகமாக அமைந்து அவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்யும், எது சார்ந்த படிப்புகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தல் கூடாது, அது தோஷமாக மாறி பின்னாளில் அவர்களுக்கு பயன்படாமல் போகும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். வேகமாக இயங்கி வரும் இந்த நவீன உலகில் பல்வேறு படிப்புகள் வந்துவிட்ட நிலையில் எந்த படிப்பில் சேர்க்கலாம் என்ற பெற்றோர்களின் குழப்பத்திற்கு தீர்வினை தரும் பொருட்டு இவ்வீடியோவானது பிரத்யேகமாக பதிவிடப்படுகிறது. பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு அவர்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் படிப்பினை தேர்ந்தெடுத்து கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்ய இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். பூச நட்சத்திரக்காரர்களின் பலமும் பலவீனமும் பொறுத்தவரை இவர்கள் தொழில்காரகன் சனியின் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள், சற்று மந்தநிலை உடையவர்கள், ஏட்டு கல்வியை விட அனுபவ கல்வியில் அதிக ஆர்வம் உடையவர்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள், தொழில்நுட்பத்தில் ஞானமுடையவர்கள், உழைப்பில் சளைக்காதவர்கள், திறமையாக பேசக்கூடியவர்கள், பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடியவர்கள், தான் கற்றதை பிறருக்கு தெளிவாக விளக்கக்கூடியவர்கள், பயண விரும்பிகள், மொழி ஆளுமை மிக்கவர்கள், பழங்கலைகளில் ஆர்வமுடையவர்கள், கனரக பொருட்களை கையாளும் வித்தை தெரிந்தவர்கள், அன்னதான பிரியர்கள், சகிப்புத்தன்மை அதிகம் மிக்கவர்கள், உணவுப் பொருட்களில் சுவை ரசனை மிக்கவர்கள், கொஞ்சம் எதிர்மறை சிந்தனை உடையவர்கள், அந்நிய மொழி, அந்நிய நாடு, அந்நிய மாநிலம் சார்ந்து யோகம் பெறக்கூடிய கர்மா உடையவர்கள். இவர்களை பொறுத்தவரை எந்த மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது, சயின்ஸ் செக்டார்ல கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக், பயோடெக்னாலஜி, பிசிக்ஸ், மினரல் சார்ந்த படிப்புகள், மெட்டீரியல் சயின்ஸ், ஜுவாலஜி, சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கோர்சஸ், உரம் பூச்சி மருந்து சார்ந்த படிப்புகள், நுண்கிருமிகள் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக அமைகின்றன. ஆர்ட்ஸ் செக்டாரை பொறுத்தவரை ஹிஸ்டரி, மொழி சார்ந்த படிப்புகள், தொல்லியல் சார்ந்த படிப்புகள், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் ஒர்க் சார்ந்த படிப்புகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த படிப்புகள், சோஷியாலஜி, ஆசிரியர் படிப்பு, மண்ணியல் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. சட்ட படிப்புகள் இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக அமைகின்றன. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை இவர்கள் அடிப்படையான ஐடிஐ, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக அமைகின்றன. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை இவர்கள் நேரடி மருத்துவர்களாக இருப்பதை விட மருத்துவம் சார்ந்த படிப்பில் இருப்பதே இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. அனஸ்தீசியா, கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த மருத்துவ படிப்பு, பிஃபார்ம், நர்சிங், ஹோமியோபதி, சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ படிப்புகள், மருத்துவ உபகரணங்கள் சார்ந்த மருத்துவ படிப்புகள், எக்ஸ்ரே டெக்னாலஜி, எம்எல்டி போன்ற இரத்த பரிசோதனை சார்ந்த படிப்புகள், மெடிக்கல் கோடிங் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக அமைகின்றன. இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை பார்க்கின்ற பொழுது, சயின்ஸ் செக்டாரை பொறுத்தவரை மேத்தமேட்டிக்ஸ், பாட்டனி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட் ரிலேட்டட் கோர்சஸ், நீர் சார்ந்த கடல் சார்ந்த படிப்புகள், ஃபுட் டெக்னாலஜி. ஆர்ட்ஸ் செக்டாரை பொறுத்தவரை எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், ஜியோகிராஃபி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபினான்ஸ், கேட்டரிங் டெக்னாலஜி, மியூசிக், ஃபைன் ஆர்ட்ஸ் இது சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை சிவில் இன்ஜினியரிங்,
எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், கம்யூனிகேஷன் ரிலேட்டட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நீரியல் சார்ந்த பொறியியல் படிப்புகள் இவர்களுக்கு யோகம் கொடுப்பதாக அமைவதில்லை. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை பிடிஎஸ், இதயம் சார்ந்த படிப்புகள், எலும்பு சார்ந்த படிப்புகள், சித்த மருத்துவம் சார்ந்த மருத்துவ படிப்புகள், தோல் சார்ந்த மருத்துவ படிப்புகள், கண் சார்ந்த மருத்துவ படிப்புகள், உளவியல் சார்ந்த மருத்துவ படிப்புகள் இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய விதமாக அமைவதில்லை. பிரத்யேகமாக பார்க்க போனால் பூச நட்சத்திரம் முதல் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் மருத்துவம் சார்ந்த படிப்புகள், வழக்கறிஞர் படிப்பு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், புரொடக்ஷன் இன்ஜினியரிங், தொல்லியல் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை ஆசிரியர் படிப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்பு, சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கோர்சஸ், கழிவுநீக்க உறுப்புகள் சார்ந்த மருத்துவ படிப்பு, மெடிக்கல் கோடிங் சார்ந்த படிப்புகள், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக அமைகின்றன. மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை வழக்கறிஞர் படிப்பு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக அமைகின்றன. நான்காம் பாதத்தை பொறுத்தவரை ஹிஸ்டரி, ஆசிரியர் படிப்பு, நர்சிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள், சோசியாலஜி, சோசியல் ஒர்க் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள், உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். அதே போன்று 4ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். 10ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். அதன் அடிப்படையில் இவர்களுக்கு படிப்புகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு சிறப்பான வாழ்க்கையினை இவர்களுக்கு அமைத்து கொடுக்க முடியும். நம் சிந்தனைக்கு எட்டிய வரை உள்ள படிப்புகளை அவர்களுடைய நட்சத்திர கர்மாவினை சார்ந்து ஆய்வின் அடிப்படையில் பொதுவியலாக இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். இதனை கடந்து நிறைய படிப்புகள் இருக்கின்றன. ஏதேனும் சிறப்பு படிப்பினை தேர்ந்தெடுக்க விரும்பினால் அது உங்கள் ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்றதா என்பதை நன்கு ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நீங்கள் படிப்பினை தேர்வு செய்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டிய படிப்புகள் என்று நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய படிப்புகளை தாங்கள் தேர்ந்தெடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் நேரடியாக அது சார்ந்த துறையில் தங்களால் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு அமைவதில்லை. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் அது சார்ந்து ஆசிரியர் பணியிலோ அல்லது போட்டித் தேர்வுகள் மூலம் அரசு பணியிலோ நீங்கள் இணைவதற்கு முயற்சிக்கலாம். அது உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும். அல்லது வேறு துறையில் தங்கள் பணியை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை பின்னாளில் அமையும். உங்கள் பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கான படிப்பினை தேர்வு செய்து அதன் மூலம் வாழ்வில் வெற்றி பெறுவீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.